இந்நேரம் டாக்டர் போயிருப்பாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க கூடாது. நான் சீக்கிரம் போய் வாட்ஸ்அப் ஒண்ணு இல்லையே. ஆனா நீங்க இங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அம்மா நீங்க ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அது என்னன்னாக்கா இப்பதான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப அதிகமா தேவைன்னு. சோ கம் ஆன் போய் ரெஸ்ட் எடுங்க. பாட்டி பாட்டி எங்க? பெரிய பாட்டி எல்லாரோட கீழே உட்கார்ந்து டீ குடிக்கிறாங்க. டீ போலாமா? பாட்டி அக்கா போலாமா? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்க்கா. முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா. உட்காருங்க. பாத்து. ஏ தட்ஸ் கிரேட். அக்கா நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஓகே? ஆனா நீங்க மட்டும் மூவ் பண்ணவே கூடாது. ஓகே? சொல்லுங்கக்கா. அக்காவா? யார் அக்கா? நான் இந்த வீட்டோட சின்ன மருமக பேசுறேன். இப்போ நீங்க தானே அக்கா? அப்படியா? சரி சொல்லுங்க சின்ன மருமகளே. என்ன சொல்லணுமோ அதை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அந்த வீட்டுக்கு வந்து உன்கிட்ட இருக்கிற சாவி கொத்த நான் வாங்கிட போறேன். ராத்திரி பகலுமா நீ எனக்கு சேவை பண்ணணும். உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன். நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன் பெரிய மருமகளே. இப்போ நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? ரொம்ப சீக்கிரத்துல இங்க மருதாணி வைக்கிற சடங்கு செய்ய போறாங்க. அது மட்டும் இல்ல ஸ்ருதி, அக்காக்கு விளக்கப்பும் பிளான் பண்றாங்க. என்னாச்சுமா திடீர்னு? பெரிய மருமக கிட்ட இந்த சவுண்டே இல்ல. இல்லக்கா, இது ரொம்ப நல்ல விஷயம். அக்காவுக்கும் அன்னைக்குதான் விளக்காப்பு நடக்க போகுதா? ஆனா அம்மா அப்பாவால வர முடியாது. ஏன்? என்னாச்சு? இது பாரு கரிமா, போற வழியில சாப்பிடுறதுக்கு பூரி எடுத்து வச்சிருக்கேன். ஊறுகாய் இருக்கு, அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் இருக்கு, எடுத்துக்கோ. ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறமா 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? கரிமா, அஸ்வின் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட நீ பேசிட்டேல? அது அண்ணி, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். ஆனா என் போனை யாருமே எடுக்கல. வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட என்ன கரிமா இது? திரும்ப நீ போன் பண்ண வேண்டியதானே? மொபைலுக்காவது பண்ணிருக்கலாம்ல. ஏ ஸ்ருதி, இங்க பாரு, அந்த போனை கொடு. பிரியாவுக்கு கொஞ்சம் நம்பர் போட்டு கொடு. உன் அம்மா அவகிட்ட பேசணுங்கிறா. இல்லக்கா, அந்த டாக்டர் அங்க ஒரு வாரம் தான் இருப்பாராம். அதனால அப்பா அம்மா 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக உடனே கிளம்புறாங்க. அப்படின்னா ஸ்ருதி, அப்பா அம்மா 2 பேரும் உன் கல்யாணத்துக்கு இங்க இருக்க மாட்டாங்களா? ஏய் ஸ்ருதி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு காதுல விழுதா இல்லையா? கரிமா, அவகிட்ட இருந்து போனை வாங்க. நீ ஒரு தடவை பேசு.
அக்கா கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். அடக்கடவுளே, நாளைக்கு எந்த ட்ரெயினும் கிளம்பாதா? நீங்க இன்னைக்கு கிளம்புறதுக்கு ட்ரெயின் எதுவும் கிடையாதா? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும். இங்க இருந்து பஸ்லயாவது போய் ஆகணும். உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? சசி தம்பிய கூட்டிக்கிட்டு நீ எப்படி பஸ்ல போவ? இவனால உட்கார முடியுமா? அம்மனோட விருப்பமும் இதான்னு நினைக்கிறேம்மா. நீங்க 2 பேரும் என் கல்யாணத்துல கலந்துக்கணும். அம்மா, டாக்டர் இன்னொரு இடத்துல கேம்ப ஆரம்பிப்பார்ல, அப்ப அங்க விசாரிச்சுட்டு நீங்க அங்க போய் சேர்ந்துக்கலாம். இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீங்க 2 பேருமே இங்க இருந்து என் கல்யாணத்துல கலந்துக்கணும். உன் ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு இல்ல ஸ்ருதி? நல்ல பையன் கிடைச்சிருக்கான், நல்ல குடும்பத்துக்கு மருமகளா போற. அப்புறம் உன் கல்யாணத்துல உன்னோட அப்பா அம்மா 2 பேரும் கலந்துக்க போறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஸ்ருதி? உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அஸ்வின் உனக்காக நீ நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய் ஸ்ருதி நில்லு, போனை கொடுத்துட்டு போ. இப்ப நான் என்ன பண்றது? இனிமே உங்க போன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெளியே வாங்க மாப்பிள்ள. நல்லா இருங்க. என்னங்க, நீங்களும் பாட்டி? என்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ராணியம்மா? இந்த வீட்டுல நம்மளை யாராவது புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா அது பாட்டியம்மா தான். இந்த பாட்டி தானே? நீங்க நீங்க பாட்டிய? அஞ்சலி, மாப்பிள்ள தான் என்னை தேடி கண்டுபிடிச்சாரு. இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட விபரமா சொன்னாரு. இவர்தான் எனக்கு புரிய வச்சாரு.
இங்க நடந்த விஷயம் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காததுனால தானாரு. அப்ப எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. நான் வந்து என் அஞ்சலியோட வாழ்க்கைய சரிப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா அஞ்சலி, உன் பாட்டி தான் நான் திரும்பி வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் சீக்கிரமாவே சரி பண்றேன். நீங்க தான் பாட்டியை கூட்டிட்டு வந்தீங்களா? ஏன் பாட்டி, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நீங்க எனக்காக தான் இங்க வந்தீங்களா? நான் சொன்னது உனக்கு எப்ப புரியுதா அஞ்சலி? உன் புருஷன் ஷாம் உன் மேல உயிரா இருக்காரு. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் என் புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. கூடிய சீக்கிரமே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய போகுது. எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன், நம்பிக்கை வர மாதிரி செய்யறேன். மாப்பிள்ளை ரொம்ப நல்ல ஒரு புருஷனா இருக்காரு, நல்ல மாப்பிள்ளையாவும் இருக்காரு, நல்ல ஒரு தகப்பனாவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாப்பிள்ளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கு மாப்பிள்ளை? ரொம்ப நன்றி பாட்டியம்மா. எப்பவும் என் ராணியம்மா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஆமா ராணியம்மா, டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்க? உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? நான் நல்லாதாங்க இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இது வரைக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல, அது இனிமே சாப்பிட வேணும்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, சின்ன வர நேரம் ஆயிடுச்சுங்க. நீங்க இப்ப இங்க இருந்து போறது தான் சரியா இருக்கும். சரி. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க மறைமுகமா வந்து அஞ்சலியை சந்திக்கிறதுல இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். கொஞ்ச நாளைக்கு வேணா நீங்க 2 பேரும் வெளியில எங்கேயாவது போய் சந்திச்சுக்கோங்க. சரி பாட்டியம்மா. கொஞ்சம் இருங்க, நான் போய் வெளியில பாத்துட்டு வரேன். நீங்க வெளியே போகும்போது யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சரி. அம்மா அஞ்சலி, அஸ்வினும் நீயும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதுமா? போதும். அஞ்சலிக்கு கூடிய சீக்கிரமே வளகாப்பு நடக்க போகுது. நீங்க வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்கு இதுவும் ஒரு சந்தர்ப்பமா அமையும். கொஞ்சம் இருங்க, வரேன். என்னால இதை நம்பவே முடியலங்க. இப்ப நமக்கு உதவி பண்றதுக்கு இந்த வீட்ல இன்னொருத்தவங்க கூட இருக்காங்களா? இனிமே நீங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துருவீங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. பாட்டி கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. பாவம் அந்த பாட்டி, அவங்களுக்கு கூட என்னை பத்தி புரியல. அந்த பாட்டியை எதுக்காக நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களையும் எனக்கு சாதகமா நான் பயன்படுத்திக்கிட்டு தானே இருக்கேன். அப்பதானே அவங்க எனக்கு உதவி பண்ணி நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பாட்டி, இந்த வழக்காப்புக்கு அப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்க என்னை ஏத்துக்குவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பாட்டி. உங்களை நான் நல்லா பயன்படுத்திக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் பெரிய பிரச்சனையை பண்ண போறேன். அப்ப கண்டிப்பா உங்க உதவி எனக்கு தேவைப்படும். ஏன்னா இப்ப நான் பண்ண போற வேலைய யாராலையும் தடுக்க முடியாது. பயங்கரமான ஒரு வேலை பண்ண போறேன். என்ன இந்த வீட்டுக்கு கூப்பிடுறத தவிர யாருக்கிட்டையும் எந்த வழியும் இருக்காது. அப்ப கண்டிப்பா எல்லாரும் நீங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. மாப்பிள்ள, நீங்க பின்பக்க கதவு வழியா போயிடுங்க. சரிங்க பாட்டி.
ராணியம்மா, நான் உன்னை சாயந்தரம் வந்து பார்க்கறேன். ஏற்கனவே முடிவு பண்ண இடத்துக்கு வந்துரு. சும்மா எதுக்கும் வருத்தப்பட்டுக்காத, தயவு செஞ்சு அமைதியா இரு. அதான் பாட்டி நமக்கு துணையா இருக்காங்கல்ல. நான் இப்ப கிளம்புறேன். என்ன? நான் கிளம்புறேன் பாட்டி. அம்மா, அஸ்வின் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு. எல்லா சடங்கும் செய்யறதுக்கும் சம்மதம் சொல்லிட்டாரு. சொல்ல போனா அவர் எனக்காக கோவிலுக்கு வந்தாரு, பூஜை பண்ணாரு, தீர்த்தமும் குடிச்சாரு. இப்ப நான் அவருக்காக ஏதாவது பண்ணணும்ல, அதுக்குதான் இதெல்லாம். பரவாயில்லையே, என்கிட்ட கூட இவ்ளோ பணம் இருக்கே. ஹலோ மிஸ்டர் அஸ்வின், நான் ஸ்ருதி பேசுறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களோட ப்ரோக்ராம் என்ன? 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. இல்ல, 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க என்ன ஹோட்டல் தி பர்பிள், மன்னிச்சிருங்க, அது வந்து ஹோட்டல் பபிள் ஆர்கேட். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க அங்க வரணும். வாட் த அந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன சந்திக்கிறீங்க. ஹலோ அஸ்வின், கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வரேன். அக்கா, நீங்க எங்க போறீங்க? அது அது வந்து சின்ன வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் சில ஃப்ரெண்ட்ஸ் நேரடியா போய் இன்வைட் பண்ணலாம்னு கிளம்புறேன். சரி வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். வாவன், my dear brother, dress choose பண்றியா? கபோர்ட திறந்து வச்சுட்டு வேற என்ன பண்ணுவேன்? யா சாரி. அம்மா, என்ன விஷயம் வாவன்? இன்னைக்கு ஏதாவது பெரிய பிக் டேட் யா? யார் கூட? ஆப்வியஸா ஸ்ருதி கூட தானே. வாவ், எங்க where பர்பிள் லாக்கெட்ல. சரிங்க, பர்பிள் லாக்கெட் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு ராணியம்மா. இந்த நிலைமையில நான் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். அட இல்லங்க, ஒருவேளை நான் மட்டும் உங்களை பார்க்காம இருந்தாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒருவேளை யாராவது உங்களை பார்த்துட்டாங்கன்னா. ஐயோ ராணியம்மா, இந்த மாதிரி நிலைமையில நீ தேவையில்லாம எதுக்கும் டென்ஷன் ஆக கூடாது. இங்க பாரு, நீ பேசாம ஒரு வேலை பண்ணு. நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்துரு. அங்க அமைதியா உட்காந்து நம்ம பேசிக்கலாம், சரியா? சரிங்க, நான் வந்துடுறேன். Wow, Vavan, that's great. But tell me one thing. உன்னோட லைஃப்ல இந்த black suits தவிர வேற எதுவுமே கிடையாதா? I mean, what the? Of course இருக்கு. இது கிரே கலர். Oh, great suits. Like, wow, huh? Anyways, leave it. இங்க பாரு வாவன், என்கிட்ட என்னோட clothes borrow பண்ணி போட்டுக்கோ. Relax, okay? Cool down. ஏன்னா என்னோட ஸ்டைல் இருக்கு பாத்தியா, இதை உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு வேளை நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணினா, சேஞ்ச் வேணும்னு நினைச்சினா அப்ப கூட பிளாக்கே போட்டுக்கோ. அது வந்து என்னன்னா, அட்லீஸ்ட் பிளாக்ங்கிறது பிளாக்கை விட கொஞ்சம் பெட்டர் இல்ல 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 இல்ல. Stop it. அக்கா, எங்க போறீங்கக்கா? அது வந்து சின்ன வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் சில ஃப்ரெண்ட்ஸ் நேரடியா போய் இன்வைட் பண்ணலாம்னு கிளம்புறேன். போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன்.
சரி வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்றேன். இல்ல வேண்டாம் சின்னா, அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகேக்கா. ரிலாக்ஸ்க்கா. நீங்க எந்த இடத்துக்கு போகணும்? அது அந்த வசந்தம் நகர். கிரேட்க்கா. அங்க போற வழியில தான் இருக்கு, வாங்க போலாம். எப்படிக்கா உங்களை அந்த நைட் டைம்ல நான் தனியா விட முடியும்? யாரும் எங்கேயும் தனியா போகல. இது ரொம்ப அழகா இருக்குங்க. இருங்க இருங்க,